கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த கதையில மதுரை அருகே ஒரு அமைதியான அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல 3 வருஷம் லவ் வாழ்க்கை நடத்தின 44 வயசு பெண்ணை அவளோட 45 வயசு பாய் ஃப்ரெண்ட் எப்படி அயல வீட்டு இளம் பொண்ணோட சந்தேகமான நெருக்கத்தால குழப்பத்துல தள்ளினானமதை முழு உணர்ச்சியோடு சொல்லப் போகிறோம். இது உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு சொல்லப்படுற கதை. கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா உணர்ந்து கேளுங்க. என் பேர் மீனா. இப்போ எனக்கு 44 வயசு. என் பாய் ஃப்ரெண்ட் பேரு ராஜீவ், 45. நாங்க 3 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். கடந்த வருஷம் இந்த மதுரை அருகே உள்ள சின்ன அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணா வாழ ஆரம்பிச்சோம். அப்போ ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். ராஜீவ் என்ன மீனா நீ என் உலகம்னு சொல்லி கட்டிப்பிடிப்பான். நான் அவனுக்கு காபி போட்டு குடுப்பேன். அவன் எனக்கு பிரியாணி சமைப்பான். வார இறுதியில காம்ப்ளெக்ஸ் பூங்கால கூட நடந்து சினிமா போவோம். எல்லாம் பெர்ஃபெக்ட் மாதிரி தெரிஞ்சது. நான் இயல்பமா கொஞ்சம் இன்செக்யூரா இருப்பேன். என் வயசு, என் உடல் மாற்றம். ஆனா அவன் நீ ரொம்ப அழகா, யாரும் உன்னை ரீச் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி என் பயத்த போக்குவான். ஆனா கடந்த 6 மாசமா எல்லாம் மாறுச்சு. ரூஃப் ஆகிடுச்சு. அந்த காம்ப்ளெக்ஸ்ல அப்புறவது ஒரு இளம் பொண்ணு இருக்கா. இந்த பேரு லட்சுமி, 35 வயசு. அவளுக்கு கணவன், அந்த ஒரு குழந்தை. ஆனா, அவ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அவ நம்ம கூட ஷாப்பிங் போகுற ஸ்டோருக்கு சில சமயம் ஃபாலோ பண்ணுவா. முதல்ல காம்ப்ளெக்ஸ் நண்பின்னு நெனச்சேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சந்தேகம் வந்துச்சு. முதல் ஷைன் ராஜீவோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட். அவன் என்கிட்ட என் ஃபேஸ்புக் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஃபேக் அக்கவுண்ட் உருவாக்கினான். நான் அந்த அக்கவுண்ட்ல செக் பண்ணினேன். அது லட்சுமிய மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. ஹாய் எப்படி இருக்கன்னு சிம்பிள் மெசேஜ் அட. ஆனா வாட் டி ஃபேக் அக்கவுண்ட் ஷேடி ரைட்? நான் அவர்கிட்ட கேட்டேன். அவன் ஜஸ்ட் கியூரியாசிட்டியோ ஒண்ணும் இல்லன்னு சொன்னான். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உள்ளுக்குள்ள பயம் ஆரம்பிச்சது. அடுத்து அவன் வைஃபை நேம் மாத்திட்டா. ராஜ் லவ் எஃப் மீன்னு நான் கண்டுபிடிச்சு கேட்டேன். அவள் சிரிச்சு ஆமா உன ஸ்கின்னுக்கு ஆண்ட போகணும்னு ட்ரை பண்ணினேன்னு சொன்னா. என்ன ஏன் இப்படி? நான் ராஜீவுக்கு சொன்னேன். அவன் அவள் ஜெலஸ் தான். நீ ஓவரா யோசிக்காதன்னு சொன்னா. இன்னொரு நாள் கால நான் எழுந்து பார்த்தா வீட்டு டோருக்கு அந்த லட்சுமி சால்க்ல எழுதியிருந்தா. அவள் உன்னை லைன் பண்ணிட்டு இருக்கான்னு என் பேரை எழுதி என் லெக் நடுங்குச்சு. யாரு இது? லட்சுமி தானே நம்மள ராஜீவுக்கு ஃபோன் பண்ணி அழுது சொன்னேன். அவன் நீ இதை டேக் சீரியஸா வேண்டாம். ஸோ அவள் கிரேசின்னு சொன்னான். ஆனா என் கட் ஃபீலிங் சொல்றது. சொத் இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள். ராஜீவ் லேட் நைட் ஃபோன் பேசுவான். ஆஃபீஸ் கால்ன்னு சொல்லுவான். அவன் ட்ரெஸ் மாத்தி பெர்ஃப்யூம் போட்டு வெளிய போவான். அ அ ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு. அவளுக்கே நம்ம கூட போகிற ஸ்டோருக்கு கேஷுவலா வருவா. எல்லாம் சேர்ந்து என்ன கிரேசி ஆக்கிட்டு இருக்கு. நான் தூங்க முடியல, சாப்பிட முடியல. என் இன்செக்யூரிட்டி அதிகமாச்சு. அவன என்ன லவ் பண்ணறானா? இல்ல அவளோட ஏதாவது இருக்கான்னு தினமும் யோசிப்பேன். கடைசியா 2 நாள் முன்னாடி ராஜீவோட பிறந்த நாள். நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கேக்கு, பிரசன்ட் அ எல்லாம் ரெடி பண்ணினேன். ஆனா காலையில டோராண்டர்ல ஒரு கார்ட் ஸ்லிப் ஆகி இருந்துச்சு. அதுல ஹேப்பி பர்த்டே ராஜ் ஸ்பெஷல் டேன்னு எழுதி லட்சுமி சைன். என் கண்ணீர் வந்துடுச்சு. நான் கூஷோட ராஜீவுக்கு காட்டி அழுது, இது என்ன நான் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம ஃபீல் பண்றேன்னு சொன்னேன். அவன், நீ அவள லேட் கெட் டு யூ அவத்தை ஜஸ்ட் ட்ரை பண்றான்னு சொன்னான். ஆனா எனக்கு போதும். நான் சிக் ஆகிட்டேன். என் ஸ்டமக் பெயின்ல இருக்கு. ஹெட் ஆக். ஸ்லீப்லெஸ். எல்லாம் அவளால. நான் இப்போ என்ன பண்ணணும்? ராஜீவ் என்ன லவ் பண்றான். ஆனா இந்த சந்தேகம் என்ன கிஎல்எல் பண்ணிட்டு இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லல. அவங்க ஓவரா யோசிக்காதன்னு சொல்லுவாங்க. ஆனா என் கட் சொல்றது, சொத் இது ஹெல்ப். ஓய் என்ன சேவ் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதறாத இந்த சயின்ஸ் எல்லாம் சந்தேகத்துக்கு போதுமா? பாய் ஃப்ரெண்டா எப்படி கான்ஃபிரண்ட் பண்ணணும்? உங்க லைஃப்ல இப்படி சந்தேகம் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்ல உங்க அட்வைஸ், அவன அனுபவம் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு உதவி இருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். உங்க மனசு அமைதி பெறட்டும்.